எல்லோருக்கும் வணக்கம். நேத்து ஜாக்பாட் அடிச்ச மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு. 43 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உலக அளவுல மார்க்கெட்டுகள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மிக்சடா தான் இருக்கு. அமெரிக்காவும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இந்த சமயத்துல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்த பணத்தினுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபாய் நஷ்டத்திலிருந்து 50,000 ரூபாயா இறங்கிடுச்சு மார்க்கெட் கீழே போயிருந்தப்ப. மறுபடியும் மார்க்கெட் மேலே வரும்பொழுது அதே பணம் அப்படின்ற ரெக்கவரி அப்படின்றத காட்டுறான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் கீழே இறங்கும் போது மியூச்சுவல் ஃபண்டினுடைய என்ஏவியும் கீழே இறங்குது, உண்மைதான். ஆனா பெரும்பாலும் லாஸுக்கு போயிருது இல்லை. நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2.5 லட்சம் 5 லட்சம் கடந்த 3 வருஷமா அவங்க சேர்த்து வச்ச 5 லட்சம் 10 லட்சம் போன்ற ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் வெறும் 1000 பாயிண்ட் இறங்கின உடனே ஆல்மோஸ்ட் நோ லாஸ் நோ கெயினுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி லாபத்திலிருந்து மார்க்கெட் கீழே இறங்கும் போது இறங்குது, ஆனால் நஷ்டத்துக்கு போறதில்லை. அதே மாதிரி கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஏவி திரும்பி மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டுக்கே வந்துடுறான் மார்க்கெட் ஏறும் பொழுது. ஸோ நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷனலாக நீங்களும் மேனேஜ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் சார்ந்த ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கும் கிடைக்கும். நண்பர்களே, ஜிஎஸ்எஃப்சி அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் இது ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்குமா? இதுக்கு முன்னாடி 320 ரூபாயெல்லாம் ஏறி இருக்கான். அதுவும் இல்லாமல் 2020 இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, இவனுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, மேல் நோக்கி ஏறுமுகமாக தான் இருக்கு. இந்த ஒரு 6 மாசமாக தான் சரியில்லை. 320 ஆல்மோஸ்ட் கீழே 218 ரூபா 100 ரூபா ஒரு ஷேர் கரெக்ஷன் ஆயிருக்கான். அப்ப இதுல ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்குமா? கடந்த 3 வருஷமாவே அப் ட்ரெண்ட்ல இருந்த ஷேர் தான். ஒருவேளை 2024 அல்லது 2025 அப் ட்ரெண்ட் கிடைச்சதுன்னா மறுபடியும் அவனுடைய பழைய ஹை வந்தான்னாவே ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் அப்படின்றது இருக்கு. இது எதிர்காலத்தில் ஒரு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. எங்க உடனே தெரியுமா? ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும் 100 ரூபாய் கொடுத்தானா இல்லையா அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு நாம 100 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்க்குறோம், இங்கிருந்து 100 ரூபா ஏறிச்சுன்னா இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை. ஆஹா, எவ்வளவு நாட்கள் தவம் இருந்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் ஏறாதான்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 6% மேலே ஏறிட்டா. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது ஃபார்ம் பண்ணதா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரணும். அதுலேயும் குறிப்பாக ஆல்மோஸ்ட் 25% மேலே இறங்கிவிட்டான் இந்த டாடா டெக்னாலஜிஸ். 1400 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 1000 ரூபா பக்கத்தில் போயிட்டு அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது அவனுக்கு ஒரு நல்ல நியூஸும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படியே தொடர்ந்து மேலே ஏறி பிரேக் அவுட் ஆகி நல்ல கண்டினியூஸாக ஏறினான்னா அவனுடைய பழைய ஹை 1400 வர்றதுல எனக்கு தெரிஞ்சு எந்த தங்கு தடையும் இல்லை. இன்னொரு ஷேரு ஏபிஎஃப்ஆர்எல். இந்த ஷேர் இன்னைக்கு அருமையான ஒரு நியூஸ் வந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால 13% பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஷேர் வச்சிருக்கிறோம், ராத்திரியே ஒரு நியூஸ் வருது, டக்குன்னு அடுத்த நாள் 10% ஏறினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. இவன் ஏன் இன்னைக்கு 13% ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன்ல வந்து இன்னொரு பிசினஸ் ஒன்று இருக்கு. அதாவது அவங்களுக்குள்ளேயே மதுரா ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிசினஸ் அப்படின்றது இருக்கு. அவங்க வந்து ஒரு நல்ல பாப்புலரான பிராண்ட் வச்சிருக்காங்க, லூயிஸ் பிலிப் வேன் ஹூசன் அப்படின்ட்டு. இவர் பெரிய பீட்டர் இங்கிலாந்து அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா, அதே பேர்ல வந்து பீட்டர் இங்கிலாண்டுனே ஒரு பேர் வச்சிருக்காங்க. சில பேருக்கு தோணும் மனசுல, அட பாவில இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஃபாரின் பிராண்ட் மாதிரி இருக்கு, பேர் மட்டும்தான். அப்படின்னா ஏங்க, இது ஒரு கார்பரேட் கம்பெனி, எங்க வேணாலும் பிரசன்ஸா. வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனி மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய ஃபாரின் பிராண்டா? நம்மளும் பெரிய ஃபாரின் பிராண்ட் தான். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸை தனியாக எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டிமெர்ஜர் பிளான் வந்ததுனால இன்னைக்கு அந்த ஷேர் 13% ஏறிட்டான். ஸோ இந்த ஏபிஎஃப்ஆர்எல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரே நாளில் 10% லாபம். நண்பர்களே, இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களுடைய பிசினஸ் அப்டேட் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த வகையில் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஓகே இது எங்களுடைய பிசினஸ் அப்டேட்னு சொல்லி அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தாங்க. அது மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணல. இல்லை எங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து சுமார் தான் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் டிசப்பாயிண்ட் ஆகி அவனை வந்து கீழே இறக்கி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்ல வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, அதனால அதை பிடிச்சி இன்னைக்கு ஒரு 4% இறக்கி விட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் என்பிசிசின்னு ஒரு ஷேர் இருக்கு, யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த கொடுமை ஏங்க கேட்குறீங்க? அந்த ஷேர் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த ஷேர் அப்படின்றது சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட் எடுத்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வீழ்ச்சி அப்படின்றது தடைப்பட்டுருச்சு. அவன் பாட்டுக்கு 200 ரேஞ்சில இருந்து 100 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். அவனுடைய வீழ்ச்சி தடைப்பட்டுட்டு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சப்போர்ட் அவனை ஹோல்டு பண்ணுது. ஸோ இனிமேல் இந்த வருஷத்தில் துக்ககரமாக 100 ரூபாய்க்கு கீழே போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்கான். ப்ளஸ் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. மேபி பை லக் இந்த 126 ரூபாயிலிருந்து ஒரு 170 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பராக் மில்க் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க.
ஸோ இந்த வெயில் காலத்தில் இந்த பால் சம்பந்தப்பட்ட குளிர்பானம் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் மேலே ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நேற்று கூட இந்த ஷீத்தல் கூல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு அவனை ஒரு 20% மேலே ஏற்றி அப்பர் ஃபீஸ் பண்ணி வச்சு போயிருந்தாங்க. அதனால எவன் எப்போ ஏறுவான்னு தெரியல. பட் இப்போதைக்கு மீடியாக்களில் இந்த பராக் மில்க் பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டுன்னு வரும், பரமசிவன் கழுத்தின் மேல் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் எதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஆனால் அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை பயமுறுத்தும் அளவில் 105ன்னு வந்திருக்கான். ஆக்சுவலாக 103 தாண்டும் பொழுதே ஃபாரினர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்பாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு தாட் ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம 105 போனாலும் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா மொத்தமே ஒரு 50 லட்சம் கோடி தான் நம்மளுடைய 400 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் அவங்களுடைய பங்களிப்பாக இருக்குது. அதனால் தற்சமயத்துக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஆகட்டும் அல்லது எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா ஆகட்டும் நம்மளுடைய மார்க்கெட்டில் பெருசாக இம்பாக்ட் ஆகலை. பெருசாக இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னா அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் தான். ஸோ அவன் வந்து மேலே கீழே ஏறி இறங்கினா தான் குளோபல் சென்டிமெண்ட் இப்போதைக்கு இம்பாக்ட் ஆகுது. மற்றபடி எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு நம்மளுக்கு இம்மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஐபிஓக்கள் இப்போ ஏதாவது காசு போடலாமா, ஏதாவது பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. ஏப்ரல் 3 நாளைக்கு வந்து இந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சில பேர்த்துக்கு எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் கிடைச்சிருக்கிறதா கமெண்ட் போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போதைக்கு எவ்வளவு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குன்னு பார்ப்போமா? அடடே, ஆல்மோஸ்ட் 40 to 60% ஏதாவது ஒரு பர்சன்டேஜில் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ 10 நாளைக்குள்ள 40% லாபம் அப்படின்றது சூப்பரான லாபம். யாருக்காவது கிடைச்சிருந்ததுன்னா வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னுமே யாருக்காவது கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. பதிலே பேசாதடா, பதிலே பேசாத. வீட்டம்மா சண்டைக்கு வரும்போது ஏன்டா திருப்பி திருப்பி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க, அமைதியாக தான் இரு அப்படின்ற மாதிரி. நல்லா இல்லாத ஷேர்களை, ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாத ஷேர்களை திரும்பி திரும்பி நம்ம உணர்ச்சியின் வேகத்தில் போய் வாங்கினோம்னாக்கா அது கும்பாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவன் ஏறலாம் அல்லது இறங்கலாம், அது ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். பட் நம்ம ஏன் போய் மாட்டணும், நாம ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ கூட பாருங்க, இந்த எம்எம்டிசி அப்படின்ற ஷேர் வந்து ஒரு முறை சப்போர்ட் எடுத்தா மறுபடி மேலே போனா. எதுக்காக மேலே போனா? மறுபடி கீழே வரக்கு தான். அப்போ 100 ரூபாய் ரேஞ்சில் யாராவது போய் வாங்கியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், ஒரு பயம் அப்படின்றதா வந்திருக்கும். இப்போவும் மறுபடியும் ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது எடுத்திருக்கான். இது டெக்னிக்கல், ஃபண்டமெண்டலி எங்க சப்போர்ட் இல்லை, டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் மூலியமா அவன் எப்படியாவது ஒரு 100 ரூபா பக்கம் வந்துட்டா முதல் வேலையா வாங்கின ஷேரை கொஞ்சம் கழட்டி விடணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 2 ஷேர் பார்க்க போறோம். அதுல இந்த எம்டார் டெக் அப்படின்ற ஷேர் வந்து பார்க்கறதுக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுடைய பாதை அப்படின்றது ஒரு மலர் பாதை மாதிரி இருக்கு. அதாவது இந்த 1900 மேலே ஏறினா ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய், ஆல்மோஸ்ட் 50% லாபம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஷேர் பேட்டர்னா எம்டார் டெக்னாலஜிஸ் காட்டுறான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் அப்படின்றது எம்டார் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த என்ஆர்பி பியரிங் அப்படின்ற வந்து இறங்கவே இல்லை. இவனாவது இறங்கியிருக்கா, பட் என்ஆர்பி பியரிங்ஸ் இறங்கவே இல்லை. தற்சமயத்துக்கு சப்போர்ட்ல இருக்கா. நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனவன் அப்படியே பிரேக் அவுட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த என்ஆர்பி பியரிங்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய முதலீட்டாளர்களில் டிஐஸ் வந்து கண்டமேனிக்கு வாங்கிட்டு இருக்காங்க. முதல்ல 11% தான் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிசம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 19% இருக்கு. ஸோ இது டிஐஸ்னுடைய செல்ல பிள்ளையா இருக்கு. இந்த 2 பங்கும் அடுத்தது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் குறைஞ்சது ஒரு 30% ஏறி இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.